மற்றவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து நமக்குள்ள பாரம் வரும். நான் வாழ்ந்தால் போதும், நான் நல்லா இருந்தால் போதும், நான் சாப்பிட்டா போதும், நான் தூங்கினா போதும் அப்படின்ட்டு இருந்தால் அது ஆண்டவருக்குள்ள குணாதிசயங்கள் கிடையாது. ஒரு மனுஷன் அடிபட்டு கிடந்தான். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் எருசலேமுக்கு இருந்து எரிகோவுக்கு போகிற வழியில் அடிபட்டு கிடக்கிறான். குத்துயிரும் குலவீருமா கிடக்கிறான். அந்த வழியை நடந்து போகிறாங்க, ஆசாரியர்கள் நடந்து போகிறாங்க. ஆசாரியர்கள்னால் யார்? ஆலயத்தில் ப்ரீச் பண்ணுறவங்க, அதாவது ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை தெரிவிக்கிறவங்க. அவங்க வராங்க. அங்கே ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறான். அவனை பார்க்குறாங்க. அவங்க நல்லா வெள்ளையும் சொல்லியுமா இருப்பாங்க. நம்ம ஐயர்வாலாம் அப்படி தானே இருப்பாங்க, நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி அவங்க ஒயிட்டாக இருப்பாங்க. அந்த மனுஷன் ரொம்ப அடிபட்டு ரொம்ப ரத்தமோடு கிடக்கிறான். அப்படி பார்க்குறாங்க. பார்த்து என்ன செய்கிறாங்க, அப்படி விலகி போயிட்டாங்களாம். அதுக்கு அடுத்து ஒருத்தவங்க வராங்க. யார்? லேவி கூட்டத்தார் வராங்க, லேவியர் வராங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்க, அவங்களும் ஆண்டவருக்கு பணி செய்யக்கூடிய ஆட்கள் தான். வேறு யாரையுமே இங்கே ஆண்டவர் சொல்லலை. நம்மளை குறித்தே நம்ம கையை வச்சு நம்மளை குத்துறாரு. சரியா? ஸோ இங்கே லேவியர் வராங்க. இவங்களும் என்ன செய்கிறாங்க, அப்படி பார்த்துட்டு அப்படியா என்ன செய்கிறாங்க, விலகி போயிட்டாங்களாம். அதுக்கடுத்து யார் வாரா? சமாரியன் வாரான். சமாரியன் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, ரொம்ப தாழ்ந்த ஒரு கேட்டகரியாக சமாரியன் மக்களை வச்சுருப்பாங்களாம். அவங்க பன்றிக்கு ஒப்பாக சொல்லுவாங்களாம். நம்ம பார்த்து அருவருக்கிற மிருக ஜீவன் எது அப்படின்னா பன்றி தான். அதுக்கு ஈக்குவலாக யாரை சொல்லுவாங்களாம்? சமாரியர் கூட்டத்தாரை சொல்லுவாங்களாம். அந்த சமாரியார் கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க, அவங்க வரும்போது அதில் ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், பார்க்குறான். பார்த்து என்ன செய்கிறான், ஓடி போய் மனதுருகி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்குது. மனது என்ன செய்யுது, உருகுது. முதல்ல போன 2 பேருக்கு மனது உருகுச்சா? ஆனால் அவங்க எங்கே வேலை பார்க்குறவங்க, ஆண்டுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவங்க. அவங்களுக்கு என்ன செய்யலை, மனது உருகலை. ஆனால் ஒரு சமாரியனுக்கு என்ன செய்யுது, மனது உருகுது. உடனே என்ன பண்ணுறான், டபால்னு தன்னுடைய சொந்த வாகனத்தில், இந்த வார்த்தை அழகாக போடப்பட்டிருக்கும், தன் சொந்த வாகனத்து மேலே தூக்கி வச்சு அவனை கொண்டு போய் ஒரு சத்திரத்தில் போய் வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவனோடு கூட இருந்து அவன் காயத்துக்கு ரத்தத்தை அவனோட ரத்தத்தில் நல்ல ஒரு மருந்தெல்லாம் போட்டு நல்லதை ஹீல் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் அவன் வேறு வேலையாக போகிறான். அவன் சும்மா அந்த வழியாக வரலை, அவன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்குக்காக தான் வந்தான். அந்த ஆசாரியர்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான வேலை இருந்ததோ, அந்த லேவியர்களுக்கு எப்படி ஒரு முக்கியமான வேலை இருந்ததோ, அதே போல் இவனுக்கும் ஒரு முக்கியமான வேலையாக தான் வந்தான். வந்தவன் இவனை பார்த்துட்டு அப்படியே விட்டு போக மனசு இல்லாமல் அவனை தூக்கி சத்திரத்தில் வச்சு அவனுக்கு நல்ல ஒரு ஹீலிங் கொடுத்துட்டு அந்த சத்திரத்துக்காரரை கூப்பிட்டு பாருங்கள், இதுதான் ஹைலைட்டு. சத்திரத்துக்காரரை கூப்பிட்டு, எப்பா நான் வேலைக்காக போகிறேன், இவருக்கு உடம்பு சரியில்லை, இந்த காசை கையில் வச்சுக்கோ, இப்போ இருக்கிறத பாரு, இவனுக்கு குணமாக்குறதுக்கு இன்னும் மருத்துவ செலவு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வரும்போது என்ன செய்கிறேன், தாரேன். இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க?